ஆதிமா சிவசக்தி போற்றி ஓம். ஓம் நமோ நாராயணாய. அனைவருக்கும் வணக்கம்ங்க. உங்கள் அனைவரையும் இந்த 192வது பதிவு அனுமன் பிறந்த அஞ்சனாத்ரி கிஷ்கிந்தா வாலி வதம் அஞ்சனாத்ரி கிஷ்கிந்தா ஹம்பி என்னும் சிறப்பு பதிவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்வடைகிறேன். நான் சித்தர் கீதா, மதுரையில் இருக்கிறேன். நான் 15 ஆண்டுகளாக அம்மன் ஆதிமா சக்தி மற்றும் ஆதிசிவன் மூலமாக சைக்கிக் ரேக்கி எனப்படும் உயரக ரேக்கி சிகிச்சையை செய்து வருகிறேன். செய்வது அனைத்தும் அம்மன் தான். சித்தர் என்று கூறப்படுவதும் அவர்கள்தான். நான் அவர்களின் கருவியாவேன். எவ்வாறு செய்து வருகிறேன் என்பதை அறிமுக விளக்கம் என்ற குறு வீடியோ மற்றும் ஆரம்பகால பதிவுகளில் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். குமுதம் பக்தி மற்றும் ஆன்மீகம் இதழ்களில் குணப்படுத்திய வியாதிகள் மற்றும் சைக்கிக் ரேக்கி பற்றிய விவரங்கள் விளம்பரங்களில் தொடர்ந்து வந்து கொண்டுள்ளன. இப்போது நாம் பதிவுக்குள் செல்வோம். நம் தமிழகத்தில் அனுமன் ஜெயந்தி மார்கழி மாதம் அமாவாசையை மூல நட்சத்திரத்தை ஒட்டி கொண்டாடப்பட்டு வருகிறது. அவ்வாறு பார்த்தால் வரும் ஜனவரி 11ஆம் தேதி அனுமன் ஜெயந்தி வருகிறது. வடநாட்டினர் ஏப்ரல் 23ஆம் தேதியும் தெலுங்கு மக்கள் ஜூன் 1ஆம் தேதியும் கொண்டாட இருக்கின்றனர். கொண்டாடப்படும் நாட்கள் பல. ஆனால் அனுமன் பிறந்த புனித இடமான அஞ்சனாத்ரி மலையானது கர்நாடக மாநிலம் அனேகுண்டி என்ற ஹம்பிக்கு அருகில் அமைந்துள்ள சிற்றூரில் ஆகும். இராமாயண கிஷ்கிந்தா காண்டம் முழுக்க முழுக்க இவ்விடத்திலேயே வருகிறது. இங்கு சமீபத்தில் நான் செல்லும் பாக்கியம் கிடைத்தது. இதுவரை யாரும் கூறாத அரிய படங்களுடன் கூடிய இதிகாச கதையை இப்போது நான் கூற இருக்கிறேன். அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயன் இவன் வஞ்சனை செய்வோரை வதைத்திடும் வீரன், பஞ்சபூதங்களும் பணிந்திடும் சீலன், நெஞ்சில் ராமனை நிறுத்திய தூதன், தஞ்சமடைந்தோரை தரணியில் காத்திட மிஞ்சும் பலம் கொண்டு விரைவாய் தோன்றிடுவான், ஜெய் ஸ்ரீராம் என்று 3 ஆண்டுகளுக்கு முன் சன் டிவியில் வெளிவந்த புகழ்பெற்ற ஜெய் ஹனுமான் டிவி சீரியல் தலைப்பு பாடல் பாடும். ராமதூதாய வித்மகே அஞ்சனி புத்திராய தீமகி தன்னோ மாருதி பிரச்சோதயாத் என்று ஆஞ்சநேயர் காயத்ரியிலும் அவரது அன்னை அஞ்சனையின் மகிமையானது ஸ்லோகத்தில் இடம்பெற்று உள்ளது. ஏன், தன் தாயின் வாக்கை காப்பாற்ற தன் உயிரினும் மேலான ஸ்ரீராமருடனே போர் புரிய நேரிட்ட போதும் பின்வாங்காத தன்மையை ராமநாத மகிமை சிவகீதை கேட்ட ராமர் பதிவு 34இல் நீங்கள் கண்டும் கேட்டும் மகிழலாம். சிவனின் அவதாரமாக உலகில் ஜனித்த ஹனுமான் அவர் ராவண வதத்துக்கு ராமருக்கு உதவ ருத்ர அவதாரமாக பூமியில் பிறப்பெடுக்க சுழன்றாடிய ஆட்டத்தின் போது தோன்றிய தெய்வீக சக்தி ஆவார். அவரது சக்தி பாரம் தாங்காத தேவி பார்வதி அதை அக்னி தேவனிடம் அளிக்க அவரும் அதை தாங்க மாட்டாது வாயு பகவானிடம் அளித்தார். வாயு பகவானும் அந்த சக்தியை கிரகிக்கும் தெய்வீக பெண்மணியை தேடிய போது அஞ்சனாத்ரி மலையில் கடும் தவம் செய்து கொண்டிருந்த முற்பிறவியில் யோகினியாகவும் ஒரு சாபத்தால் பூமியில் வானர பெண்ணாகவும் அவதாரம் எடுத்த அன்னை அஞ்சனாவை கண்டார். அவரே இச்சக்தியை கிரகிக்கும் தெய்வீக பெண்மணி என்பதை உணர்ந்து அந்த சக்தியை திரவ வடிவில் பாயாசம் போல் ஆக்கி அன்னைக்கு அளிக்க அவர் அதை உண்டு உருவானவரே சங்கர சுவன கேசரி நந்தன் என்று அஞ்சனை கணவர் அரசர் கேசரிக்கும் சங்கர் சிவனுக்கும் வாயுவுக்கும் ஏகபுத்திரனாக அவதரித்த ஹனுமான் ஆவார். இந்த தெய்வீக திருத்தலம் கர்நாடக மாநிலம் ஹம்பிக்கு 20 கிலோமீட்டர் தொலைவில் துங்கபத்ரா நதிக்கரையில் அமைந்துள்ள தற்போது அனேகுண்டி என்று அழைக்கப்படும் கிஷ்கிந்தாவில் உள்ளது. மொத்தம் 570 படிகள் ஏறினால் இக்குன்றின் உச்சியை நாம் அடையலாம். சுற்றியுள்ள இயற்கை அழகு அதி அற்புதம் ஆனது. அதை நான் எடுத்த வீடியோ மூலம் கண்டு மகிழுங்கள். உச்சியில் அமைந்துள்ள கோவில் சிறிய கோவில் என்றாலும் அற்புதமாக அமைந்து உள்ளது. உள்ளே பாறையில் சுயம்பாக எழுந்தருளியுள்ள
கதையுடன் கூடிய பெரிய ஹனுமான் திருவுருவத்தை நாம் தரிசிக்கலாம். நான் சென்ற சமயம் அங்குள்ள அர்ச்சகர் நடனமாடியபடி 15 நிமிடங்கள் பூஜை செய்ததை காணும் பாக்கியம் கிடைத்தது. கொடிமரத்தை தரிசியுங்கள். ஸ்தல விருட்சத்தின் வெளியே மக்கள் கயிறுகளை கட்டி வைத்துள்ளனர். மேலே உள்ள பாறைகளில் ஏறி இயற்கை அழகை ரசிக்கலாம். ஹனுமான் பிறந்த இடம் என்றால் குரங்குகள் இல்லாமலா? ஆனால் அங்கே அவை வழக்கத்துக்கு மாறாக அமைதியாக உள்ளன. இந்த குரங்கு வாழைப்பழம் உண்ணும் பாங்கை கவனியுங்கள். அஞ்சனா மாதா, ஸ்ரீராமர், லக்குவன், சீதாதேவி மற்றும் அவர்களை பணியும் ஹனுமான் சிலைகள் மூலவர் சிலையை ஒட்டி அடுத்து அமைந்து உள்ளன. இவற்றை புகைப்படம் எடுக்க அனுமதி கிடையாது. அஞ்சனை மைந்தனை தரிசித்துவிட்டு கிஷ்கிந்தாவில் உள்ள சுக்ரீவன் குகைக்கு சென்றோம். அங்கே ராமரின் திருப்பாதங்கள் உள்ளன. அது சிறு குன்றின் மேல் அமைந்து உள்ளது. அதன்பின் வாலி அரசாண்ட கிஷ்கிந்தா நகரின் அரண்மனை மதில்களை சிதிலமடைந்த நிலையில் அடுத்த மலையில் துர்கா கோவில் என்று போட்டிருந்தது. அங்கு பார்த்தோம். மேலே வாலியின் அரண்மனையும் குகையும் அதற்கு கீழே துர்கா கோவிலும் அமைந்து உள்ளன. அங்கு வாலி தன்னை சண்டையிட்டு அழைத்த மாயாவி என்ற அரக்கனுடன் போரிட்டு தம்பி சுக்ரீவனை காவலாக நியமித்துவிட்டு குகைக்குள் சென்ற படங்களும், சுக்ரீவன் பெரிய கல்லை புரட்டி குகையை அடைத்ததும், அதன் பின்னர் வாலி அரக்கனை கொன்றுவிட்டு திரும்பியதும் சித்திரங்களாக வரைய பெற்றிருந்தன. அந்த குகையையும் நாம் காணலாம். இந்த வாலி குகை சிறு வீடியோவை பாருங்கள். உள்ளே வெளிச்சமின்றி இருளடைந்து காணப்பட்டது. மொபைல் வெளிச்சத்தில் புகைப்படம் மற்றும் வீடியோ எடுத்தோம். வெளியே பிள்ளையார் கோவில் சற்று இறக்கத்தில் குகையின் வாயிலில் அமைந்து உள்ளது. தலை தட்டுவதால் குனிந்து செல்ல வேண்டும். பின்னர் இராமாயணத்தின் மிகச் சிறப்பான கட்டமான ராமர் மறைந்திருந்து வாலியை கொல்லும் முன் ஹனுமான், சுக்ரீவன், ஜாம்பவான் தம்பி இலக்குவனுடன் ஆலோசனை நடத்திய குகைக்கு சென்றேன். அது சிந்தாமணி கோவிலுக்கு சற்று வெளியே அமைந்துள்ளது. கோவிலில் லட்சுமி நரசிம்மர் அழகுற காட்சி தருகிறார். துங்கபத்ரா நதிக்கரையின் ஒரு புறத்தில் ராமர் நின்று அம்பெய்த இடத்தில் அவர் திருப்பாதங்களையும் லக்குவன் பாதங்களையும் ஒருங்கே தரிசிக்கலாம். வாலி வதம் செய்யப்பட்டது இரு மலைகளுக்கு இடையில் அமைந்துள்ள நதிக்கரையின் மறுபுறத்தில் ஆகும். அங்கே அவனுக்கு ஒரு சமாதியுடன் கூடிய கோவில் உள்ளது. நேரம் காரணமாக இங்கிருந்தே அவ்விடத்தை தரிசித்தோம். ராமருக்கு தாய் சபரி உணவளித்த இடமும் கிஷ்கிந்தாவில்தான் உள்ளது. நவபிருந்தாவன் துங்கபத்ரா ஆற்றை கடந்த பின் உள்ளது. அங்கே 9 ஆச்சாரியார்களின் ஜீவ சமாதிகளும் ஆஞ்சநேயர் தவம் செய்த இடம் ஆதலால் அவர் திருவுருவத்தையும் நாம் தரிசிக்கலாம். இவர்கள் மத்வாச்சாரியாரின் சீடர்கள் ஆவார்கள். என்னால் இயன்றவரை இவை குறித்து கூறினாலும் நேரில் சென்று பார்க்கும் அனுபவமே மெய்சிலிருக்க வைக்கும். ஆகவே வாய்ப்பை எதிர்பார்க்காது உருவாக்கியாவது இந்த புனிதமான இடங்களுக்கு சென்று தரிசனம் செய்து வாருங்கள். மேலும் ஹம்பி பற்றிய சிறப்பு தொகுப்புகள் விரைவில் வெளிவர உள்ளன. அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயன் புகழ் வாழ்க. அவர் என்றும் துதிக்கும் ராமநாம மகிமை ஓங்குக. இப்பதிவை இத்துடன் நாம் நிறைவு செய்து கொள்வோம். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் அவசியம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் கேஸ் விஷயமாக என்னை சந்திக்க விரும்புபவர்கள் கீழே வரும் தொலைபேசி எண் 0452420851 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். லைக்கும் போட்டு உற்சாகப்படுத்தலாம். கமெண்ட்ஸிலும் தங்கள் கருத்தினை தெரிவிக்கலாம். இதுவரை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். வணக்கம்.